Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பணிப்பெண்களாக வெளிநாட்டிற்கு செல்லும் இலங்கையர்களின் வயதெல்லை தொடர்பான புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமலாக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்தார். இதன்படி சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பணிப்பெண் ஒருவருக்கு கட்டாயமாக 20 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சவுதி அரேபியா தவிர்ந்த ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்வோருக்கு கட்டாயமாக 23 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கு செல்லும் பணிப்பெண்களுக்கு 21 வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும் என புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆண் பணியாட்களுக்கான வயதில்லை 2010ஆம் ஆண்டு முதல் 21 வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்தார். இதேவேளை வெளிநாடுகளுக்கு செல்லும் பணியாட்கள் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறினார். கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த தாளமுகம் ஹம்பாந்தோட்டையிலிருந்து கிழக்காக 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். இலங்கையின் கிழக்காக உருவாகியுள்ள தாளமுக்க நிலையானது தற்போது அம்பாந்தோட்டையிலிருந்து கிழக்காக 800 கிலோமீட்டர் தூரத்தில் அப்பால் மையம் கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு தென்கிழக்கிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பாலான ஆழ்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இந்த கடல் பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மழையும் காணப்படும். இதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தங்கள் கடல் நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அத்துடன் இந்த தாளமுக்கத்தின் வளர்ச்சியும் அதன் போக்கும் பற்றி எமது திணைக்களம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு வருகின்றது. அத்துடன் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழையும் காணப்படும். மேற்கு தெற்கு சப்ரக மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளைகளிலும் மழை காணப்படலாம். முதல் காலி ஊடான புத்தளம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அதேவேளை பொத்துவில் முதல் காலி ஊடான புத்தளமான ஆழ்கடல் பிரதேசங்கள் இது சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.